சாருகேசி. இந்த படத்தோட கதை என்னன்னா, புகழ்பெற்ற கர்நாடக சங்கீத பாடகரான ஒய்ஜி மகேந்திரன் இசையையும் தனது மனைவி சுகாசினியையும் 2 கண்களா பார்த்துட்டு இருக்காரு. இசை உலகில் பல சாதனைகளை படைச்சிருந்தாலும் அவரோட ஒரே பையனான ராஜ் ஐயப்பனால தனிப்பட்ட வாழ்க்கை வழி மிகுந்ததா இருக்கு. மகன் ராஜ் ஐயப்பன் தந்தையை வெறுக்கிறது மட்டுமல்லாம அவங்களுக்கு தெரியாம தன் காதலி ரம்யா பாண்டியனை திருமணமும் செஞ்சுக்கிறாரு. ஆனா மருமகளா வந்த ரம்யா பாண்டியன் ஒய்ஜியம் மற்றும் சுகாசினிக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் ஒன்ன சொல்லி மிரட்டுறாங்க. மருமகளோட இந்த பழிவாங்கும் நோக்கத்திற்கான காரணம் என்ன, அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படம். கதையோட ஹீரோவா நடிச்சிருக்க ஒய்ஜி மகேந்திரன் தன்னோட அனுபவ நடிப்பால கேரக்டருக்கு நியாயம் செய்திருக்காரு. 2 விதமான பரிமாணங்கள்ல தன் நடிப்பை சிறப்பா வெளிப்படுத்தியிருக்காரு. சாருகேசியோட மனைவியா நடிச்சிருக்க சுகாசினி தனது வேலையை சரியா செஞ்சிருக்காங்க. மகனா நடிச்சிருக்க ராஜ் ஐயப்பன் மற்றும் மருமகளா நடிச்சிருக்க ரம்யா பாண்டியன் இருவருமே நல்ல நடிப்பு கொடுத்திருக்காங்க. சத்யராஜ், சமுத்திரகனி, தலைவாசல் விஜய், தீனா ரித்விக் என மற்ற வேடங்கள்ல நடிச்சிருக்கிறவங்க நடிப்பும் திரைக்கதைக்கு பலம் சேர்த்திருக்குன்னே சொல்லலாம். சஞ்சய் பிஎல் ஒளிப்பதிவு ஓகே ரகம்தான். தேவா இசையில பாடல்களும் பின்னணி இசையும் படத்துக்கு உயிர் நாடியா இருக்கு. திரைக்கதை அமைச்சு இயக்கியிருக்க சுரேஷ் கிருஷ்ணா மக்களுக்கு தன்னம்பிக்கையையும் தைரியமும் அளிக்கிற ஒரு படைப்பா சாருகேசிய படைச்சிருக்காரு. ஆனாலும் பல இடங்கள்ல மேடை நாடகம் போன்ற உணர்வு வரத தவிர்க்க முடியல. மொத்தத்துல சாருகேசி நிச்சயம் ரசிகர்களோட மனதை வருடும் அப்படின்னே சொல்லலாம்.